வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரிமா மீடியா. ரஜினிகாந்தும் லோகேஷ் கனகராஜும் முதன்முறையாக இணைந்திருக்கும் திரைப்படம் கூலி. இதுவரை கார்த்தி, விஜய், கமல்ஹாசன் வைத்து படங்களை இயக்கி வந்த லோகேஷ் கனகராஜ் முதன்முறையாக ரஜினியின் படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இருக்கிறது. கூலி படத்தில் ரஜினிகாந்த் தேவா எனும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ட்ரெய்லர் நாகார்ஜுனாவின் வாய்ஸ் ஓவரிலிருந்து ஆரம்பிப்பது போல காண்பிக்கப்பட்டுள்ளது. 3.20 நிமிடங்கள் இருக்கும் இந்த ட்ரெய்லரில் நாகார்ஜுனா, சவுபின் சாஹிர் உள்ளிட்டோர் பயங்கர வில்லனுக்காக வருகின்றனர். படம் ஃப்ளாஷ்பேக், நிகழ்காலம் என்று பயணிக்கிறது. இதில் நாகார்ஜுனா, சவுபின் சாஹிர், உபேந்திரா உள்ளிட்டோருக்கும் ரஜினிக்கும் இடையே ஏற்கனவே ஏதோ பகை இருப்பது போல காண்பிக்கப்பட்டுள்ளது. ட்ரெய்லரில் இறுதியில் ஃப்ளாஷ்பேக் காட்சி ஒன்று இடம்பெற்றிருந்தது. இது அவரது பழைய படத்தின் ஏதேனும் ஒரு காட்சியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஸோ படத்தில் 30 வருடங்களுக்கு முன்பு நிகழ்வது போல ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கிறது. சில காட்சிகளில் ரஜினிகாந்த் கூட்டமாக நிற்கும் பெண்கள் மீது அடிபடாமல் இருக்க அவர்களை காப்பாற்றுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணாக ஸ்ருதிஹாசன் இருக்கிறார். எனவே இது பெண்களை கடத்தும் கும்பலை பற்றிய படமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் மாநகரம் படத்தை தவிர அவரது பிற படங்கள் அனைத்துமே போடாய் மருந்துகளை வைத்தும் கடத்தல் சம்பந்தப்பட்டதாகவும் மட்டுமே இருக்கும். ஆனால் கூலி படத்தின் கதை சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. கூலி படத்தை தயாரித்தவரை ரஜினியை தாண்டி இதில் பான் இந்திய நட்சத்திரங்கள் பல பேர் இருக்கின்றனர். குறிப்பாக பாலிவுட் நடிகர் அமீர்கான் படத்தின் கடைசி 10 நிமிடங்களில் வர இருக்கிறார். மலையாள நடிகர் செலபின் சாஹிர், கன்னட நடிகர் உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா உள்ளிட்ட யாரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். படத்தை முதல் காட்சி பார்ப்பதற்காக ரசிகர்கள் காத்து கொண்டுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.